I praise God for this opportunity to fellowship with you all. உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியான இந்த தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I was saved when I was a young person while I was a student. நான் மாணவனாய் வாலிப நாட்களில் இருக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன். God was so merciful to save me from my sin and shame. என்னுடைய பாவங்களிலிருந்தும் என்னுடைய வெட்கம் அவமானங்களிலிருந்தும் ரட்சிப்பதற்கு ஆண்டவர் மிகுந்த நல்லவராயிருந்தார். Previously I was a regular church goer and I thought I am a Christian because I have a Christian name, like my official name is Abraham. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் அடிக்கடி சபைக்கு சென்று கொண்டிருந்தபடியினாலே, கிறிஸ்தவ பெயரை கொண்டிருந்தபடியினாலே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். But one of my college mate challenged me and asked me, have I accepted Jesus Christ as my savior and as my Lord? ஆனால் என்னுடைய கல்லூரி மாணவர் ஒருவர் என்னை சவாலிட்டு, நீ இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய இரட்சகராகவும் உன்னுடைய ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார். And he also told me a disciple of Jesus is called a Christian. அவர் இன்னும் என்ன சொன்னார் என்றால், இயேசுவின் சீஷன் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று அவர் சொன்னார். Yeah, even though I was irritated in the beginning, the Holy Spirit convicted me about my self life and gave me graciously repentance, and I turned to the Lord. ஆரம்பத்திலே அவர் சொல்லுவதை கேட்கும் பொழுது கொஞ்சம் எரிச்சலாக இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக உணர்த்தி என்னுடைய பாவ நிலைமையை நான் உணர்ந்து கொண்டு நான் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை எனக்கு ஆண்டவர் உருவாக்கினார். One of the things which the Lord taught me early in my Christian life is about developing a personal relationship with the Christ. என்னுடைய கிறிஸ்தவத்தின் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் எனக்கு முதலாக சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரோடு கூட உள்ள அந்த தனிப்பட்ட உறவை நான் வளர்க்க வேண்டும் என்பதை எனக்கு அவர் வலியுறுத்தி சொல்லிக் கொடுத்தார். Lord was gracious to me to teach that Christian life is not just a religion, it is a relationship with the Christ. ஆண்டவர் மிகுந்த கிருபையாய் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மதம் சார்ந்த வாழ்க்கை அல்ல, அது தேவனோடு கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவோடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறவு என்பதை அவர் சொல்லிக் கொடுத்தார். So all these years, that was one thing which the Lord continued to remind me and always bring me to that focus of that personal relationship, knowing Christ. இந்த எல்லா வருடங்களிலும் ஆண்டவர் அதையே எனக்கு மீண்டுமாய் நினைவுபடுத்தி திரும்ப கிறிஸ்துவோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட உறவுக்குள்ளாக நான் வரும்படியே ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். More than any service or anything I do for him or his people, my relationship with him is most important. நான் தேவனுக்கோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கோ நான் செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழியத்தை காட்டிலும் நான் அவரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட உறவு மிகவும் முக்கியமானது என்பதை எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். And I also learned that the Lord is interested to talk to me regularly. ஆண்டவர் என்னோடு கூட அனுதினமும் பேசுவதிலே அவர் மிகுந்த ஆர்வமாயிருக்கிறார் என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன். The Lord is interested in developing a very intimate and close fellowship with his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு ஆழமான ஒரு உறவை கொண்டிருக்க அவர் விரும்புகிறார். Many years, one of the scripture verse which came to me very powerfully is from Psalm 32. அநேக வருடங்களுக்கு முன்பாக வேதத்திலிருந்து சங்கீதம் 32ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் ஆணித்தரமாக வந்தது. That is Psalm 32 verse 8. சங்கீதம் 32 8ஆம் வசனம். I'll read it. I will instruct you and teach you in the way which you should go. I will counsel you with my upon you. சங்கீதம் 32 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
that verse, when you read, we understand how the Lord is so interested in dealing with us. இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட காரியங்களை செய்வதற்கு எவ்வளவு ஆர்வமாய் இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். Instructing us and teaching us in the way which we should go. உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறார். Also counseling us with his eye upon us. அவர் நம்மேல் அவருடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். So when I read and meditated, the impression I get is the Lord is so interested and keen and passionate to intimately deal with us. நான் இதை வாசித்து தியானித்த பொழுது எனக்கு மிகுந்த மனதுக்குள்ளாக பதிந்த காரியம் என்னவென்றால், ஆண்டவர் என்னோடு கூட ஐக்கியப்பட்டு என்னோடு கூட அவர் நடந்து எனக்கு போதிப்பதிலே அவர் மிகுந்த ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார். We know about this passage in Luke chapter 24. லூக்கா 24 உள்ள அந்த வேத பகுதி நமக்கு நன்றாக தெரியும். Where after the resurrection of Christ, 2 disciples were walking towards a town called Emmaus. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு பின்பாக 2 பேர் அவர்கள் எம்மாவு ஊரை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். So while they're walking like friends, Jesus also joined them as a third person. அவர்கள் நண்பர்களைப் போல 2 பேரும் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது 3வது நபராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட சேர்ந்து கொள்கிறார். They thought it is some stranger and they continued the conversation with Jesus. அவர் யாரோ ஒரு வழிபோக்கர் போல அவர் பார்த்து அவரோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே செல்கிறார்கள். They did not recognize him because their eyes were not opened to recognize him. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தபடியினால் அவர் யாரு என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. But later when Jesus joined them for dinner and when he prayed for the food, and at that time suddenly their eyes were opened and they recognized him. It was Jesus. ஆனால் அவர்களோடு கூட அந்த மேசையிலே உட்கார்ந்து ஜெபித்து அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை பார்க்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள். So after Jesus vanished from their presence, they are telling something with each other. இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர்கள் மத்தியிலிருந்து மறைந்த பின்பாக அவர்களுக்குள்ளாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறார்கள். That's in Luke 24 verse 32. லூக்கா 24 அதிகாரம் 32 வசனம். They said to one another, "Were not our hearts burning within us while he was speaking to us on the road?" அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவன் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டனர். The meaning, while they were talking, even though they did not directly recognize Jesus, they probably felt something special. Something happened. Some promptings were in their hearts. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதிருந்தாலும் கூட அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இருதயத்துக்குள்ளாக ஆவியானவர் பேசுவதையும் ஏதோ ஒன்று நடக்கிறதையும் அவர்கள் நன்றாக அறிந்து கொண்டார்கள். They remembered our hearts were burning while he was speaking to us. நம்மோடு கூட அவர் பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்பதை அவர்கள் நினைவுபடுத்தி இப்பொழுது பேசுகிறார்கள். So it's good that we develop a sensitive conscience that when the Lord is speaking to us, our hearts are really burning. We are sensitive, we are listening. நாம் நம்மளுடைய மனசாட்சி உணர்வுள்ளதா இருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது அது கொழுந்து விட்டு எரிய வேண்டியதாக இருக்க வேண்டும். So sometimes I sincerely pray, Lord, whenever you are trying to speak something to me, I want to listen, Lord. I don't want to miss listening to you, what you are trying to speak to me. நான் இப்படியாக ஜெபிப்பதுண்டு. ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை நான் இழந்து விடாதபடிக்கு நான் கவனமாய் கேட்க நான் விரும்புகிறேன் என்று நான் ஜெபிப்பேன். Because it can happen, your hearts are not sensitive, we can miss
the Lord is eager, trying to speak to us, but I am distracted, I am not listening. That is possible. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு மிகுந்த ஆர்வமுள்ளவராய் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயத்திலோ நம்மளுடைய திசைகள் திருப்பப்பட்டு நாம் விருப்பம் இல்லாதவர்களாக ஆண்டவர் பேசுவதை இழந்துவிட முடியும். We read one verse that's in Isaiah chapter 66. ஏசாயா 66 அதிகாரத்திலே ஒரு வசனம் உண்டு. Verse 2. இரண்டாம் வசனம். The Lord is saying, the second part of it, declares the Lord, thus declares the Lord, but to this one I will look, to him who humble and contrite of spirit and who trembles at my word. இரண்டாம் வசனத்தின் இரண்டாம் பாகத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். So the Lord is looking to people eager to relate to the people who are eager, humble and broken in their heart, and who also are interested and take when God speaks to us personally. ஆகவே தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் சிறுமைப்பட்டவர்களாய் ஆவியிலே நொறுங்குண்டவர்களாய் அவருடைய வார்த்தையை கேட்பதிலே விருப்பமுடையவர்களாய் இருக்கும் பொழுது தேவனும் நம்மோடு கூட பேசுவதிலே மிகுந்த விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். So it is such a blessing if we can develop that desire to listen and also to take seriously when God speaks to us. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதை கேட்பதற்கு ஒரு மிகுந்த ஒரு ஆர்வத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வதும் அவர் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஆர்வமுள்ளவர்களாக இருப்பதும் மிகவும் முக்கியம். Another verse in Isaiah chapter 50. இன்னொரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50வது அதிகாரம். Isaiah 50. This is a familiar passage for us. 50 verse 4. 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு வேத வசனம். 54 and 5. 4-5 வசனங்கள். This is actually a prophetic passage about what is written about the Lord Jesus Christ himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனம் இது. But we can also learn from it and we can also be encouraged. நாம் இதிலிருந்து கற்றுக்கொண்டு நாமும் உற்சாகம் அடையலாம். There in verse 54, second part of we read, he awakens me morning by morning, he awakens my ear to listen as a disciple. 4ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி, காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். Yeah, it is written as if the Lord makes us to wake up every morning with the purpose of listening to him as a disciple. இங்கு எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் காலையிலே தேவன் நம்மை எழுப்புவதன் நோக்கம் ஒரு சீஷனை போல நாம் அவரிடத்திலே செவி கொடுக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் எழுப்புகிறார். It's a wonderful thing. Every day when we start, we have the desire to start the day by listening to the Lord. ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே எழுந்து அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரை கவனித்து அவர் சொல்வதை கவனித்து ஆரம்பிப்பது ஒரு நல்ல பழக்கம். If you start the day by listening to the Lord, that there will be a blessed day for us. நாம் தேவனிடத்திலே கவனித்து நாம் அந்த நாளை ஆரம்பிப்போம் என்றால் அந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். Because the morning by morning the Lord is eager to encourage each one of us, his children. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் காலையிலே தம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு அவர் ஆர்வமாய் இருக்கிறார். He is eager to direct our paths. நம்முடைய பாதைகளை வழிநடத்துவதற்கு அவர் ஆர்வமாய் இருக்கிறார். And he can also help us, correct us, convict us, and so that we receive guidance from him. நமக்கு உணர்த்தி நமக்கு உதவி செய்து நம்மை திருத்தி அது நிமித்தமாக அவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். And if you listen well from the Lord, we can also speak words of encouragement to others. நாம் தேவனிடத்திலே நன்றாக செவி கொடுத்து கவனிப்போம் என்றால் மற்றவர்களிடத்திலே நாம் உற்சாகமான வார்த்தைகளை நாம் பேச முடியும். Yeah, if you listen from the Lord,
and we are sensitive to the Lord's voice, we will also, with our lips, we will also be able to encourage some weary, helpless people who need encouragement. நாம் நன்றாய் தேவனுக்கு செவி கொடுத்து கவனித்து நாம் ஆவியிலே உணர்வுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்தி உற்சாகமான வார்த்தைகளை பேசுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். Since my younger days, one passage which very often challenged and encouragement is encouraged is that a passage about Samuel. என்னுடைய சிறு வயதிலிருந்து வேத பகுதியிலே ஒரு வேத பகுதி என்னை மிகவும் உற்சாகப்படுத்தி சவாலிட்ட ஒரு வேத பகுதி என்னவென்றால் சாமுவேலை குறித்ததானது. When Samuel was a young boy, how God took that initiative to speak to him. சாமுவேல் ஒரு சிறு வாலிபனாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனிடத்திலே பேசுவதற்கு அங்கு ஒரு முயற்சி எடுக்கிறார். We read that passage in 1 Samuel chapter 3 verses 3 onwards, verses 7 onwards. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் அதை வாசிக்கிறோம். So it is mentioned that especially Samuel did not know the Lord. சாமுவேல் தேவனை அறியாதிருந்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And we know that when he was speaking in the night, the Lord called Samuel, Samuel, Samuel. அவன் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனை பார்த்து சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிடுகிறார். And Samuel did not know that he was a young boy, and he thought it was Eli who was calling him. சாமுவேல் ஒரு வாலிப பையனாய் இருந்தது நிமித்தமாக அவருக்கு அந்த குரலை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏலிதான் நம்மை அழைக்கிறார் என்று அவர் நினைத்துக் கொண்டார். And the Lord called him 3 times. All 3 times he ran to Eli, thinking Eli was calling him. ஆண்டவர் அவரை 3 முறை கூப்பிட்டார். 3 முறையும் ஏலியினிடத்திலே அவர் ஓடுகிறார். And we know when the Lord Eli advised, Eli recognized it was the Lord who was calling him. அவனை அழைப்பது ஆண்டவரே அவனை அழைக்கிறார் என்பதை ஏலி கண்டு கொண்டார். Then the 4th time when the Lord called him, Samuel, Samuel, he responded, "Speak, Lord, your servant is listening." 4வது முறையாக சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடும் பொழுது இப்பொழுது சாமுவேல் பேசும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். That expression, that phrase which Samuel used very often, it spoke to me. சாமுவேல் பயன்படுத்திய அந்த பதமானது அநேக முறை என்னோடு கூட பேசி இருக்கிறது. Speak, Lord, your servant is listening. ஆண்டவரே பேசும் உம்முடைய அடியேன் கேட்கிறேன். So that's a good response, good readiness, eagerness to listen when the Lord is interested to speak to us. ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் ஆர்வமாய் இருக்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பதில் ஒரு நல்ல பதிலாக இருக்கும். When the Lord is, I have very often felt when the Lord is eager to speak to us, unless I am ready, I will not be able to listen. ஆண்டவர் நான் அநேக முறை இப்படியாக உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் அநேக முறை அவர் பேசுவதற்கு ஆர்வமாய் இருக்கும் பொழுது நான் ஆயத்தமாய் இருக்கவில்லை என்றால் என்னால் செவி கொடுக்கவோ கவனிக்கவோ முடியாது. So I should preserve that heart, and I should be having an attitude like that of Samuel, silently telling the Lord, "Speak, Lord, your servant is listening. Lord, I am interested to listen to you." ஆகவே சாமுவேலை போல நாமும் நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொண்டு அதே மனப்பான்மையோடு கூட ஆண்டவரே நீர் பேசும் அடியேன் ஆர்வமாய் கேட்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். I think God will regularly speak to us when we have an interest to listen to him. நாம் அவரிடத்திலே செவி கொடுத்து கவனிப்பதற்கு ஆர்வமாய் இருப்போம் என்றால் தேவன் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மோடு கூட பேசுவார். I remember I was encouraged some time back. One young brother sent me I showed a small WhatsApp message sent by another young brother. He showed you or you showed him? No, he showed me. Okay. ஒரு முறை ஒரு வாலிப சகோதரர் இன்னொரு வாலிப சகோதரர் அவருக்கு அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜை எனக்கு காண்பித்தார். No, he was saying I can't exactly describe what I can share from my memory.
அவர் கரெக்டா என்ன அனுப்புனார்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா என்னுடைய மனதுல உள்ளதை ஞாபகத்துல உள்ளதை நான் உங்களுக்கு சொல்றேன். He was saying, early in the morning, I got up and I was sitting, and he just wanted to enjoy the presence of the Lord. அவன் இப்படியாக சொல்லுகிறான், நான் காலையிலே எழுந்து உட்கார்ந்து தேவனுடைய பிரசன்னத்திலே நான் ஆர்வமாய் ஆசையாய் உட்கார்ந்திருந்தேன் என்று அவன் சொல்லுகிறான். And he felt he did not feel like praying anything to the Lord. அவன் தேவனிடத்திலே எதையும் ஜெபிக்க வேண்டும் என்று உணரவில்லை. So he just said, Lord, I have no prayer requests. ஆண்டவரே, என்னிடத்திலே எந்த ஒரு ஜெப வேண்டுகோளும் இல்லை. I only want to experience your presence by my side. ஆண்டவரே, என் பக்கமாய் உம்முடைய பிரசன்னம் இருப்பதை மாத்திரமே நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று அவன் சொன்னான். And I'm also eager to listen if you wish to say anything to me. நீர் என்னோடு கூட ஏதாவது சொல்ல விருப்பமாய் இருப்பீர் என்றால் அதை நான் கேட்க நான் ஆர்வமாய் இருக்கிறேன். No, I was so challenged when I read that. நான் அதை வாசித்த பொழுது மிகவும் சவாலிடப்பட்டேன். Yeah, most of us, our habit is maybe we have a long list of prayers to make. நம்மளுடைய அநேகருடைய பழக்கம் காலையில் எழுந்தவுடனே ஜெப குறிப்பென்று ஒரு நீண்ட பட்டியலை நாம் வைத்திருப்போம். Interested prayer requests, sincere prayers, needs. நம்மளுடைய ஜெப தேவைகளை நாம் சொல்லி நாம் ஜெபிக்க ஆர்வமாய் இருக்கிறோம். But that young brother's desire was, he just wanted to experience the Lord's presence by his side. ஆனால் அந்த வாலிப சகோதரனுடைய விருப்பம் எல்லாம் தேவன் தம் பக்கமாய் இருக்கக்கூடிய ஒரு பிரசன்னத்தை அனுபவிக்கவே அவன் விரும்பினான். And he was so eager. If at all the Lord wants to speak to me something, I don't want to miss it. I want to listen. தேவன் என்னோடு கூட ஏதாவது ஒன்றை பேசுவார் என்றால் நான் அதை விட்டுவிடக்கூடாது, நான் அதை கவனமில்லாமல் விட்டுவிடக்கூடாது என்பதிலே அவன் மிகுந்த ஆர்வமாய் இருந்தான். I had no prayer request. I only want to listen to him. எனக்கு ஜெப வேண்டுகோள் எதுவும் இல்லை, எனக்கு அவரை கவனிப்பதே என்னுடைய விருப்பம். So that really encouraged me to seek for a personal, intimate, closer walk with the Lord. ஆகவே அந்த ஒரு காரியம் தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு நெருக்கமான ஒரு உறவை வளர்த்துக் கொள்வதற்கு எனக்கு உற்சாகமாக இருந்தது. We can turn to Luke chapter 10. லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம். This is the passage, Luke chapter 10, verses 38 onwards. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல். Here we know that when Jesus was on earth, he would frequently visit families. நாம் எல்லோருமே அறிவோம், இயேசு கிறிஸ்து பிரயாணமாக போகும் பொழுது குடும்பங்களை அவர் சந்திப்பார். So one of the family he used to frequently visit is the house of Martha and Mary. அவர் அப்படியாக குடும்பங்களை விசாரிப்பதிலே ஒரு குடும்பம் மார்த்தா மரியாளுடைய குடும்பம். So it is mentioned in this passage one of such a visit to that dear family. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சந்திப்பை குறித்து இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It was Martha who invited Jesus that time. அந்த நேரத்திலே மார்த்தாள் தான் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்திருந்தாள். And it's mentioned when Jesus came to their house that the younger sister Mary, she chose to be seated at the Lord's feet listening to his word. ஆனால் இங்கு 39ஆம் வசனத்திலே அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு இளைய சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். And about Martha is mentioned that verse 40, Martha was distracted with all her preparations. ஆனால் 40ஆவது வசனத்திலே மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து கவனம் சிதறி இருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We know hospitality, it is a Christian virtue. வருபவர்களை விருந்தோம்பல் என்பது ஒரு கிறிஸ்தவ பண்பு என்பதை நாம் அறிவோம். And she was doing something with the right to serve Jesus and his disciples. இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷருக்கும் செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்து கொண்டிருந்தாள். Whereas Martha
as I understand, it's not that Martha was lazy and she was not interested in preparation for prepare in the kitchen. You mean Mary, brother? Okay. Mary, yes, sir. Mary, yeah. Okay. So, மரியாளை குறித்து சொல்லப்படும் பொழுது அவள் ஏதோ உதவி செய்வதற்கு கிச்சன்ல வேலை செய்வதற்கு விருப்பமற்றவளாக சோம்பேறியாக இருந்தாள் என்று அர்த்தம் இல்லை. I feel Martha thought it is first priority should be listening to Jesus. மரியாள் ஒருவேளை என்னுடைய காரியத்திலே முக்கியமானது முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு உட்கார்ந்து கவனிப்பதே என்று அவள் நினைத்தாள். If I first listen to Jesus, then go and work in the kitchen, things will go well. நான் முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுப்பேன் என்றால், கவனிப்பேன் என்றால், பின்பு கிச்சன்ல வேலை செய்வது என்பது எளிதாக இருக்கும். Whereas Martha on the other side, she was distracted on that service part of side. ஆனால் மார்த்தாலோ இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதிலே அவள் வருத்தமடைந்து கவனம் சிதறி இருந்தாள். And she then later came and complained to Jesus. பின்பு அவள் வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்திலே குறையாக தன்னுடைய சகோதரியை குறித்து சொல்லுகிறாள். Do you not care, Lord? Are you also not caring? My sister is not coming and helping me. நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். And she thought Jesus would quickly correct Mary and tell her, Mary, you go and help in the kitchen. அவள் நினைத்தால் உடனடியாக இயேசு கிறிஸ்து மரியாளை கண்டித்து நீ போய் உன் சகோதரிக்கு உதவி செய் என்று சொல்வார் என்று அவள் நினைத்தாள். But Jesus' answer was, that is in verse 41, Martha, Martha, you are worried and bothered about so many things. ஆனால் 41ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து உடனடியாக சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Then he said, but only one thing is necessary. பின்பு அவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. And Mary has chosen that good part, which will never be taken away from her. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். So we can learn something from what Jesus said. ஆகவே இங்கு இயேசு கிறிஸ்து சொன்னதிலிருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். Listening to Jesus is something as if there is only one thing necessary. இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுப்பது என்பது அது ஒன்றே முக்கியமான ஒரு காரியம். That is the most important priority. அதுதான் முக்கியமான காரியங்களிலே ஒன்று. I think what Jesus meant is, when you give the correct priority, everything will fall in line. நாம் கொடுக்கக்கூடிய முதன்மைத்துவத்திலே சரியான முதன்மைத்துவத்தை நாம் கொடுப்போம் என்றால் காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் என்று listen and then go for a service, everything God will help us and everything will go well. முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கவனித்து அவர் சொல்லுவதை கவனித்து செவி கொடுத்து பின்பு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்கும். So Jesus through this passage wanted to reinforce the necessity of waiting at his feet and listening to him as a priority. ஆகவே இங்கு இந்த வேத பகுதியின் மூலமாக இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி சொல்லுவது என்னவென்றால், அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய காரியங்களை நாம் கேட்பது மிகவும் முக்கியம் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். After that first we can move on to the service which will go well. அதற்கு பின்பாக ஊழியத்திற்கு என்று நாம் செல்லும் பொழுது அது சரியாக நடக்கும். So we can, this incident happened in a home, we can apply this in our own family. இது ஒரு குடும்பத்திலே நடந்தபடினாலே நாம் நம்முடைய குடும்பங்களிலும் இதை அபியாசப்படுத்தலாம். We should not miss what the Lord is trying to speak to us. ஆண்டவர் நம்மோடு கூட பேச முயற்சிக்கிற அந்த காரியத்தை நாம் இழந்து விடக்கூடாது. My service should not be more important to me than listening to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் சொல்லுவதை கவனிப்பதை காட்டிலும் என்னுடைய ஊழியம் எனக்கு முக்கியமாக மாறிவிடக்கூடாது. Even in simple things like cooking also the Lord can graciously help us. நாம் சமைக்கக்கூடிய அந்த சாதாரண வேலையிலும் கூட ஆண்டவர் நமக்கு கிருபையாய் உதவி செய்ய முடியும். If first we trust him and we
listen to him, then we do our work, that work will be blessed. அவர் மீது விசுவாசம் வைத்து அவருக்கு செவி கொடுத்து பின்பு அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது அந்த காரியம் ஆசீர்வதிக்கப்படும். I remember once one sister was testifying. ஒரு முறை ஒரு சகோதரி இப்படியாக சாட்சி சொன்னார்கள். She grew up in Singapore and she was married to a brother in Bombay, came here. அவர்கள் சிங்கப்பூரிலே வளர்ந்தவர்கள். மும்பையில் உள்ள ஒரு சகோதரனுக்கு திருமணம் செய்து அவர்கள் மும்பைக்கு வந்தார்கள். All along she was in the hostel. She never learned cooking. அவர்கள் இவ்வளவு நாட்களாய் ஹாஸ்டலிலே வளர்ந்தபடினாலே சமைக்க அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. But after marriage she has to away from family, her mother, she has to learn it. அவர்கள் கல்யாணத்துக்கு பின்பு அம்மாவை விட்டு குடும்பத்தை விட்டு தூரமாய் இப்பொழுது இருக்கும் பொழுது எல்லாவற்றையுமே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. So I heard her testimony when I suddenly the responsible cooking came to me and I did not know anything. அவர்களுடைய சாட்சி இப்படியாக சொன்னார்கள். திடீரென்று சமைக்க வேண்டும் என்ற பொறுப்பு என்னிடத்திலே வந்த பொழுது எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. But I helplessly trusted the Lord, wait on the Lord, seek his help. ஆனால் நான் உதவியற்றவளாய் தேவனையே நம்பி அவரிடத்திலே காத்திருந்து அவருடைய உதவியை நான் நாடினேன். And the Lord slowly taught me even little things like cooking. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் சிறு சிறு காரியங்கள் சமைப்பதையெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். But that sister was known as an excellent cook who cooked very delicious food. ஆனால் அந்த சகோதரியை குறித்து அறிந்தவர்கள் எல்லாருமே சொல்லுவார்கள், அவர்கள் நன்றாக ருசியாக சமைக்கக்கூடிய ஒரு சகோதரி என்று சொல்வார்கள். So it's always even a simple thing. It is good if you give first place to the Lord and what he is trying to speak to us. ஆகவே எந்த ஒரு சாதாரண காரியமாய் இருந்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் சொல்வதை நாம் கேட்டு செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். Yeah, there will be a blessing, there will be a fruitfulness. அதிலே ஆசீர்வாதம் உண்டு, அதிலே கனி கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். Normally this when some need is they go somewhere, I used to pray like this. எங்கேயாவது நான் போக வேண்டும் என்று ஒரு தேவை இருக்கும் பொழுது நான் இப்படியாக ஜெபிப்பதுண்டு. Lord, I don't want to go just because there is a need or somebody is asking me to go there. ஆண்டவரே, அங்கு ஒரு தேவை இருக்கிறது என்பதனாலோ அல்லது யாரோ என்னை அங்கு போக சொல்கிறார்கள் என்பதனாலோ நான் அங்கு செல்ல விரும்பவில்லை. I want to listen from you. I want to go only if you want me to go. நான் உம்மிடத்திலே நான் கேட்க விரும்புகிறேன். நான் அங்கு போவது உமக்கு விருப்பமா என்று முதலாவது உம்மிடத்திலே நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லுவேன். My priority is to listen to you and then obey. என்னுடைய முதன்மைத்துவம் என்னுடைய வாழ்க்கையில முக்கியமானது என்னவென்றால் முதலாவது உம்மிடத்திலே கேட்டு பின்பு நான் செய்ய வேண்டும். One example which a brother Zach told has helped me. ஜாக் அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு உதாரணம் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. It is like this: one managing director appointed a secretary and asked that secretary to sit outside his office. ஒரு மேனேஜர் தனக்கென்று ஒரு செக்ரட்டரியை வைத்துக்கொண்டு வெளியிலே எனக்காக காத்திருக்கும்படி அவர் சொல்லுகிறார். And that secretary's job was whenever the boss tells something, do it. That's all. அந்த செக்ரட்டரியோட வேலையெல்லாம் தன்னுடைய எஜமானர் எப்பொழுதெல்லாம் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான், அவ்வளவுதான். So think when the secretary, there is no work, the secretary I am paid, so I had to do something for my boss, and he goes on his own and do many things for the boss. இப்பொழுது அந்த செக்ரட்டரி எனக்கு என்னுடைய எஜமானர் வேலை எதுவும் தரவில்லை, ஆனால் எனக்கு சம்பளம் வருகிறது, ஆகவே நான் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு தானாக ஒரு வேலையை எங்கோ போய் செய்வார் என்று நாம் வைத்துக் கொள்வோம். But when actually that boss wants him, calls that person, he is not there. ஆனால் அந்த மேனேஜர் இப்பொழுது அவனிடத்திலே வேலை வாங்க வேண்டும் என்று கூப்பிடுகிறார் என்றால் இப்பொழுது அந்த நபர் அங்கு இல்லை. Will that boss be happy? அந்த எஜமானர் இப்பொழுது சந்தோஷமாக இருப்பாரா? So that really taught me a lesson. I should not be going around doing things even for the Lord without listening from him. ஆகவே அது எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. நான் ஆண்டவருக்கென்றே ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று நான் நினைத்தாலும் அதை ஆண்டவரிடத்திலிருந்து முதலாவது கேட்காமல் நான் செய்யக்கூடாது.
I should listen and I should obey. That should be the sequence. நான் முதலாவது அவரிடத்திலிருந்து கவனித்து பின்பு நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் அந்த பட்டியல், வரிசை பட்டியல். Jesus told in John chapter 10 verse 27. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். My sheep hear my voice. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. And I know them and they follow me. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. So the sheep, Jesus, if we are really sheep, we should hear the shepherd's voice. நாம் ஆடுகளாய் இருப்போம் என்றால் நம்மளுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். So our pattern should be, we should hear the shepherd's voice, then follow him. நம்மளுடைய முறைமை எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின்பு அவருக்கு பின் செல்ல வேண்டும். If you practice that, our life will be effective and fruitful and it will be secure. நாம் அதை கடைபிடிக்க முயல்வோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் பாதுகாப்பானதாக, கனி கொடுக்கக்கூடியதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். There is another verse in Isaiah chapter 30 verse 21. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இன்னொரு வசனம் ஒன்று உண்டு. ஏசாயா 30:21. It says that your ear will hear a word behind you. This is the way, walk in it. Isaiah 30:21. நீங்கள் வலதுபுறமும் சாயும் பொழுதும் இதிலே நடவுங்கள். நீங்கள் 21ஆம் வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். When we all need to make many decisions in life. நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானங்களை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Sometime we will be at some crossroads, where to turn, left or right. நாம் அந்த கிராஸ் ரோட்ல நாம் நிற்கும் பொழுது இப்பொழுது இடதுபுறம் போவதா வலதுபுறம் போவதா என்பது தெரியாமல் நிற்கலாம். We don't know what to do. என்ன செய்வது என்று நமக்கு தெரியவில்லை. But the Lord is eager to direct us, guide us. ஆனால் ஆண்டவர் நமக்கு வழியை காட்டி நம்மை வழி நடத்துவதற்கு அவர் ஆர்வமாய் இருக்கிறார். The directions in such situation we can receive only if we are trying to listen to him. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் செல்ல வேண்டிய திசையை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரிடத்திலே கவனித்தால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். If our ears are tuned to him, we will be able to hear that gentle voice. Here is the way, turn right or left. நம்முடைய இருதயம் அவருடைய சத்தத்துக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கும் என்றால் அவர் மென்மையாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடியதை நாம் நன்றாய் கேட்போம். Many practical situations when we have to make any decision, we should not forget the Lord is so eager to direct us and guide us. நடைமுறை வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே நாம் தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் பொழுது இதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் நமக்கு உதவி செய்து வழிகாட்டி நடத்துவதற்கு அவர் மிகுந்த ஆர்வமாய் காத்து கொண்டிருக்கிறார். If we are willing to helplessly trust in him and eager to listen to his direction, we will be able to hear that voice. உதவியற்றவர்களாய் நாம் அவரையே நம்பி நாம் அவரிடத்திலே செவி கொடுப்பதற்கு ஆர்வமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு வழியை காட்டுவார். I want to turn to another passage from in Deuteronomy. உபாகமத்திலிருந்து இன்னொரு வேத பகுதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Deuteronomy chapter 8. 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8 verses 1 to 3. வசனங்கள் 1 முதல் 3 வரை. Now, this is a passage when where it described how the Lord directed the children of Israel through the desert. வனாந்தரத்திலே இஸ்ரவேலின் பிள்ளைகளை எப்படி தேவன் வழி நடத்தினார் என்பதை காண்பிக்கக்கூடியதான ஒரு வேத பகுதி.
for long period, 30, not 1 or 2 years, 40 years. ஓரிரு வருடங்கள் அல்ல, 40 வருடங்கள் அப்படியாக செய்தார். And we know in desert, our skills will not work. பாலைவனங்களிலே நம்மளுடைய திறமைகள் எல்லாம் அங்கு வேலைக்காகாது. We have no option but to trust the Lord. தேவனை நம்புவதை காட்டிலும் வேறு வழியே இல்லை. And Lord faithfully led them all those long 40 years. அந்த 40 நீண்ட வருடங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு உண்மையா இருந்து அவர்களை வழி நடத்தினார். So one particular thing is written in verse 3. ஒரு முக்கியமான ஒரு பதம் 3ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Mention that he humbled you and let you be hungry and fed you with the manna which you did not know. 3ஆம் வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி உன்னை மன்னாவினால் உன்னை போஷித்தார். The Lord humbled them and the Lord was testing them. The Lord was looking at their responses. தேவன் அவர்களை சிறுமைப்படுத்தி ஒடுக்கி அவர்களை சோதித்து பார்த்து அவர்கள் எப்படி பிரதியுத்தரம் கொடுக்கிறார்கள் என்பதை தேவன் பார்த்து கொண்டிருந்தார். The Lord wanted to know what was coming from their heart. அவருடைய இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருகிறது என்பதை பார்ப்பதற்கு தேவன் ஆர்வமாய் இருந்தார். And especially they were helpless, they are humbled, they are hungry. அவர்கள் முக்கியமாக சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு பசியினால் வருத்தி அங்கு காணப்பட்டார்கள். But even then during that period the Lord fed him with that heavenly manna. ஆனால் அந்த நாட்களிலும் கூட மன்னாவினாலே அவர்களை போஷித்தார். And that is to make them understand. That is what clearly written there. அது அவர்களை உணர்த்தும்படிக்கு, அதுதான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு உணர்த்தும்படிக்கு அதை அப்படி செய்தார். Man does not live by bread alone, but man lives by everything that proceeds from the mouth of the Lord. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. The Lord knows that they needed food. அவர்களுக்கு ஆகாரம் தேவை என்பதை தேவன் அறிந்திருந்தார். And the Lord provided. The Lord will provide. No, none of his children will ever die of starvation. அவர்களுக்கு தேவன் போஷித்தார். அவருடைய பிள்ளைகள் ஒருவரும் பட்டினியினால் அவர்கள் சாகவே மாட்டார்கள். So the Lord wanted to teach them a lesson. They wanted to make them to understand that man does not live by bread alone, but man lives by every word that proceeds out of the mouth of the Lord. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு பாடத்தை ஆழமாய் கற்றுக் கொடுக்க விரும்பினது என்னவென்றால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை அவர் சொல்லிக் கொடுக்க விரும்பினார். That is something we can remind ourselves also. அதையே நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே நினைப்பூட்டிக் கொள்வோம். We need physical needs like food and clothing, housing, everything. நமக்கு பூமிக்குரிய தேவைகள், சாப்பாடு, உணவு, தங்கக்கூடிய இடம், உடை, இதெல்லாம் தேவை. And God will certainly provide all those that need. There is a guarantee that basic needs will be met. தேவன் இப்படி அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் தேவன் நிச்சயமாய் சந்திப்பார் என்பதிலே நிச்சயம் உண்டு. But beyond all that, the Lord wants to remind us and teach us and make us to understand man does not live by bread alone. ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் தேவன் நமக்கு ஒன்றை போதித்து கற்றுக் கொடுக்க விரும்புவது என்னவென்றால், மனுஷன் இந்த பூமிக்குரிய அப்பத்தினால் மாத்திரம் வாழ்வதல்ல. Most important thing is listening to the Lord, what proceeds out of the man, to live by that. முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது என்ன என்று அறிந்து அதனாலே நாம் வாழ வேண்டும். When devil tempted Jesus used this principle there.
பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த கொள்கையை அவனுக்கு அங்கே நினைப்பூட்டுகிறார். When he was hungry after 40 days of fasting, 40 நாட்கள் உபவாசத்துக்கு பின்பாக அவர் இப்பொழுது பசியா இருக்கும் பொழுது they will tempted him, if you are the son of God, command these stones to become bread. சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதித்து, நீ தேவனுடைய குமாரனா இருப்பாய் என்றால் இந்த கல் அப்பமாய் மாறும்படி செய் என்று அவன் சொல்லுகிறான். Jesus did not fell into that temptation. He said, man shall not live by bread alone, but every word that proceeds out of the mouth of God. இயேசு கிறிஸ்து அவனுடைய சோதனையிலே வீழ்ந்து போகாமல் அவர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அங்கு சொல்லுகிறார். So when we say listening to the Lord, it is not just a physical just hearing. தேவனுக்கு செவி கொடுப்பது என்றால் நம்மளுடைய காதுகளினாலே கேட்பது என்று அர்த்தம் அல்ல. Very often Jesus uses, after telling some important thing, he often uses this expression, let those who have ears, let them hear. இயேசு கிறிஸ்து முக்கியமான போதனைகள் எல்லாம் சொல்லி முடித்ததுக்கு பின்பாக அவர் இப்படியாக சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவன். Everyone has ear, we know that. எல்லோருக்குமே காது உண்டு, நமக்கு தெரியும். So what he was highlight is not that hearing what matter, but the important is hearing and acting upon it. ஆகவே கேட்பது என்பது முக்கியம் அல்ல, கேட்கக்கூடிய காரியங்களை செய்வது என்பது முக்கியம். Jesus taught that in the parable of the wise man who built up when he said that, he said, everyone who hears these words of mine and acted upon them, they are compared to the wise man who built the house on the rock. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த புத்தியுள்ள மனுஷன் கற்பாறையிலே கட்டின அந்த மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது கேட்கிற எல்லோரும் அதன்படி செய்யும் பொழுது புத்தியுள்ளவர்களாய் கற்பாறையின் மீது வீடுகளை கட்டுகிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். So in other words, it is not just hearing or understanding, but obedience. That is what matters. ஆகவே வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் கேட்டு புரிந்து கொள்வது அது முக்கியம், அது மாத்திரம் முக்கியம் அல்ல, அந்த கேட்டு புரிந்து கொண்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிவது முக்கியம். Yeah, when we say listening to the Lord, it is not hearing and understanding, but acting upon it. That is what matters. ஆகவே நாம் தேவனுக்கு செவி கொடுப்பது என்பது வெறுமனே கேட்டு புரிந்து கொள்வதல்ல, அந்த கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. So whatever little things the Lord speak to us, there is a need to obey it or putting that into practice. ஆகவே தேவன் பேசக்கூடிய சிறு சிறு காரியங்களையும் நாம் கேட்டு அந்த கேட்ட வார்த்தைகளுக்கு நாம் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். We know in one passage that is in Luke chapter 5. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே ஒரு வேத பகுதி உண்டு. When Simon Peter was fishing, சீமோன் பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது in Luke chapter 5 verse 4, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், so Jesus told Simon Peter, put out your net to the deep water and let down your net there for a catch. Verse 4. 5ஆம் அதிகாரம் லூக்கா 5:4, அவர் சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். To that Simon Peter is replying. அதற்கு சீமோன் பேதுரு இப்படியாக பதில் சொல்லுகிறார். In verse 5, Master, we worked hard all night and we caught nothing. ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. But at your word, I will let down the net again. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். So that expression, at your word, because you are telling, I will do it again. இந்த பதம் உம்முடைய வார்த்தையின்படியே என்றால் நீர் சொல்லுகிறீர், நான் செய்கிறேன். We worked for all night, I caught nothing, but as you tell now, I will listen to it.
நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒன்றும் பிடிபடவில்லை, ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள், நாங்கள் அப்படியே செய்கிறோம். We know the result. As a result, he enclosed a great quantity of fish in his net. அதனுடைய விளைவு என்ன என்று நமக்கு தெரியும். அதன் விளைவாக தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். So this principle applies in our at the word of Jesus. ஆகவே உம்முடைய வார்த்தையின்படியே என்று சொல்லக்கூடியதான அந்த கொள்கை இங்கு அபியாசப்படுத்தப்படும். We should do everything at his word. அவருடைய வார்த்தையின்படியே நாம் செய்ய வேண்டும். Even if our experience is bad, if Jesus tells us, me just do it. நம்முடைய அனுபவங்கள் மோசமானதாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து ஒன்றை சொல்வார் என்றால் அதை அப்படியே நாம் செய்ய வேண்டும். You know, in the book of James, we read there, everyone must be quick to hear and slow to speak. யாக்கோப்பு எழுதின புத்தகத்திலே எல்லோரும் பேசுகிறதற்கு தாமதமாயும் கேட்பதற்கு தீவிரமாயும் இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். And that principle apply. We should be quick to listen, eager to listen to Jesus. ஆகவே அந்த கொள்கையின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுப்பதற்கு நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். We should not be dull of hearing. அதை நாம் கேட்பதற்கு மந்தமாக இருக்கக்கூடாது. In the book of Hebrew, there's an expression, you are dull of hearing. ஒரு பதம் இப்படியாக இருக்கும், அவர்கள் கேட்பதற்கு மந்தமானவர்கள். Sometimes if we are dull of hearing, God will not be able to speak to us. நீங்கள் மந்த காதுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவன் நம்மோடு கூட பேச முடியாது. In Psalm 19, Psalm 19 is a beautiful chapter. Psalm 19. சங்கீதம் 19 அது ஒரு அருமையான ஒரு சங்கீதம். It speaks about God's word, and when the Lord speaks, it is an illustration about that. தேவன் நம்மோடு கூட பேசுவதையும் தேவன் நம்மோடு பேசுவதை குறித்ததான ஒரு விளக்கமுறையாக அது காணப்படுகிறது. I just want to read one verse, Psalm 19 verse 10. 19வது சங்கீதம் 10ஆம் வசனம். It reads that they are more desirable than God, yes, than much fine gold, sweeter also than honey, the drippings of honeycomb. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. Yeah, God speak to us, that is something like desirable, better than gold. தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது அது பொன்னை காட்டிலும் விரும்பத்தக்கதாய் இருக்கிறது. And it is sweeter than honey and honeycomb. அது தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது. We should not miss it. அதை நாம் இழந்து விடக்கூடாது. We should have an eagerness to listen to the Lord. தேவனுக்கு செவி கொடுப்பதற்கு நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். I heard about someone called Brother Lawrence. சகோதரர் லாரன்ஸ் என்பவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். He was a monk. When he was given task of washing the plates of so many people who ate food. அவர் ஒரு சன்னியாசி. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அங்கு வந்து சாப்பிடக்கூடிய அநேகருடைய தட்டுகளை கழுவுவது. Is mentioned even while he was doing that work, அந்த வேலையை அவர் செய்யும் பொழுது கூட இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Even in the middle of that shattering noise of the vessels, அந்த பாத்திரங்கள் எல்லாம் சத்தமிடக்கூடிய அந்த சத்தங்களுக்கு மத்தியிலும் his heart was so connected with the Lord, he would listen from the Lord. அவருடைய இருதயம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு அவர் பேசுவதை தெளிவாய் அவரால் கேட்க முடியும். So that teaches, even when we are engaged in activities, work, we can still listen from the Lord. நாம் அந்த நிகழ்வு நமக்கு என்ன போதிக்கிறது என்றால், நாம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு வேலை செய்து கொண்டிருந்தாலும் நாம் தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களாய் அவருக்கு செவி கொடுக்க முடியும்.
even when our hands are busy, our mind is working, but our hearts can be connected with the Lord. In our spirit, we can listen from the Lord. நம்மளுடைய கைகள் பிஸியாக வேலை செய்து கொண்டிருக்கலாம், நம்மளுடைய மனதுகள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் நம்மளுடைய இருதயமோ தேவனோடு கூட தொடர்பு கொண்டு அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று நாம் கீழ்ப்படியலாம். So may God help us by the power of the Holy Spirit to live a life wherein we continue to listen what the Lord is trying to speak to us. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியத்தை நாம் கேட்டு அவருக்கு கீழ்ப்படிவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Just like Samuel, that eagerness to listen to the Lord may be in our hearts always. சாமுவேல் தேவனிடத்திலே செவி கொடுப்பதற்கு எவ்வளவு ஆர்வமாய் இருந்தாரோ அதே ஆர்வம் நமக்கும் உண்டாகட்டும். Amen. ஆமென்.